இப்போ வந்து மூணு படிக்கட்டுகள் மட்டுமே நம்ம கடந்த வந்து அறிவியலாளர் சொல்கிறது பல படிக்கட்டுகள், அதாவது பல டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல பல பரிமாணங்கள் இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்களே வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதை கடந்து போவதற்கும் செல்வதற்கும் நம்மளுடைய அறிவு வந்து ஒத்துழைக்காது அப்படின்னு வந்து அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நாம் அறிவு ரீதியாக செயல்படும் பொழுது பரிமாணங்கள் கடக்க முடியாது. அது உண்மைதான். ஏன்னா அறிவு வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை நின்றுவிடும். நல்ல அறிவுன்றது முதல்ல அறிவுனா என்ன அப்படின்னு நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அறிவுனா உன்னை வந்து தெரிந்து கொள்வதில் பகுப்பாய்வு. நம்ம கண்களுக்கு எது புலப்படுகின்றதே நல்லது கெட்டது அறிவு கோட்பாட்டுக்கு உட்படுகின்றது. அறிவை தாண்டிய ரகசியங்கள் தான் அருள் மனம் ஆனந்தம். இந்த அறிவை தாண்டிய கோட்பாடுகள். அப்போ அறிவு வந்து லிமிட்டேஷன் வருகிறது. இந்த பிரபஞ்சத்தோடைய இந்த உலகம் எப்படி கொண்டுருச்சு, இந்த உலகம் எப்படி செயல்படுகின்றது, இது எல்லாமே வந்து அறிவு சார்ந்ததான் அறிவியலாளர்களுடைய கோட்பாடு. ஆனால் ஆன்மீகம் சார்ந்தது என்னன்னா, நம்ம அறிவு வந்து ஒரு லிமிட்டடாக நின்று விடும் பொழுது அடுத்த இப்போ நம்ம நிறைய விதங்களில் நம்ம வந்து சில யோசனைகள் நம்ம பண்ணணும். சில பேர் உடம்பு சரியில்லாம போது மிராக்கள் எப்படி நடந்தது தெரியல, நம்ம வந்து அறிவியலுக்கு ரீதியாக அப்பால் பட்டு சில ரகசியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா வந்து நீங்கள் கவனிக்கணும். அப்போ என்னென்னா அறிவு வந்து ஒரு லிமிட்டட் ஒரு எல்லைக்கு மேலே அறிவு தன்னுடைய செயல்பாடை நிறுத்துகின்றது. ஆனால் வந்து பரிபூர்ண நிலையை கடந்து வந்து ஆனாலாம் வந்து டெலிவிஷன் தாண்டி நம்ம ஊரில் இருக்கு. நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆன்மாவுக்குள்ள நம்ம யார் என்னன்றதை நம்ம அறியாமல் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றது மனதை தாண்டி ஆன்மா வந்து பரிபூர்ண நிலை இருக்கு. ஆனால் ஆன்மா வந்து சில நேரங்களில் நம்ம டைமண்ட் கடந்து செல்வதற்கு அதனால சித்தர்கள்லாம் வந்து டைமண்ட் கடந்து தான் சில ரகசியங்கள் நமக்கு வந்து சொன்னாங்க. அவங்க வந்து இங்கே சாதாரணமாக வந்து சொல்லலை. டைமண்ட் அதாவது என்னென்னா இந்த முப்பரிமாணங்கள்லேருந்து கடந்து செல்கின்றார். நமக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொன்னால், இப்போ வந்து அறிவியலாளர் என்ன சொல்கிறாங்க, இந்த டைமண்ட் முப்பரிமாணங்கள் உட்பட்ட விஷயங்கள் மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த டைமண்ட் உள்ள மனிதர்களை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனால் நிழல் மற்றபடி வந்து ஏதாவது சவுண்டு அந்த மாதிரி கேட்கும். இதை வந்து பேய் பிசாசுகள் வந்து மனிதர்கள் வந்து சொல்கின்றார்கள் என்ன சொல்கிறாங்க டைமண்ட். ஆனால் ஆழ்மனதை கடந்து அருள் மனதை கடந்து ஆனந்தமாயதினை பரிபூர்ணமாகும் போது டைமண்ட் நீங்கள் வந்து பகவானை பல லட்சம் டைமண்ட் பல லட்சம் பரிமாணம் உள்ளவனை, பல லட்சம் பரிமாணங்கள் கடந்து உள்ளவனை நம்ம அந்த மனநம் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்க முடியும், கவனிக்க முடியும். அது வந்து அகக்கண்கள் வழியாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த புறக்கண்கள் வழியாக நம்ம டைமண்ட் வந்து பரிமாணங்களை வந்து கடந்து போக முடியாது. ஆனால் நம்மளால் கடந்து போக முடியும். 4th டைமண்டாக இருந்தாலும் சரி, 5th டைமண்டாக இருந்தாலும் சரி, பரிமாணங்களே கடந்து போக முடியும். எப்படி என்றால் இந்த உடலால் நம்ம வந்து கடந்து போக முடியாது. அறிவியலாளர்கள் இப்போ என்னென்னா, ஒரு ஒளியோடைய வேகத்தில் பயணித்தால் கால பயணங்கள் நம்ம வந்து செல்ல முடியும் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நம்ம சித்தர்கள் இங்கே இருந்து கொண்டே அப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம செல்ஃபோன் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம்ல, அந்த காலங்களில் வந்து மானசீகமாக பேசுவாங்க. இங்கே இருந்துக்கினே வந்து பல கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த சித்தர்கிட்டையும் ஞானிகள்கிட்டையும் இவங்க வந்து பரிமாற்றங்கள் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க சொல்லுங்க. இல்லை இன்றைக்கி வந்து சேட்டலைட் வழியாக அந்த மின்காந்த அலைகள், காந்த அலைகள் ரீதியாக அலைகள் இதுவும் நம்ம வந்து ஒரு சிக்னலை வந்து ஒளிபரப்பி அது மூலம் அந்த சேட்டலைட் அனுப்பி நம்ம வந்து இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வழியாக பேசி கொண்டிருக்கின்றோம். இது வந்து அறிவியல் பரிமாற்றம், அதாவது அறிவியலின் முன்னேற்றங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம அறிவியல் முன்னேற்றங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு 15% கூட நம்ம அறிவியல் முன்னேற்றங்கள் நம்ம கடக்கவில்லை. ஆனால் இந்த அறிவியல்கள்லாம் வந்து முன்னேற காலத்துக்கு முன்னாடியே சித்துக்கள் வந்து அதாவது சித்துக்கள் வந்து 8 சித்துக்களை வந்து அனுபவித்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 8 சித்துக்கள் எப்படின்னா, இந்த உடம்பை வந்து அணுத்துகள்களால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று குட்டி குட்டியாக அந்த அணுன்றது வந்து கோட்பாடு. அந்த அணுவை நம்ம படித்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த உடம்பை வந்து நம்ம இருக்கும் போதே மாற்ற முடியும். அது ஒரு சித்துக்கள். இந்த உடலை வந்து பெரிய மலைகளாகவும் மாற்ற முடியும். எப்படி இந்த உடலை வந்து மலைகளாக மாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுபோல் காற்றில் கரைந்து போக முடியும். ஒரு இடத்துலேருந்து பல லட்சம் கிலோமீட்டர் பல லட்சம் கிலோமீட்டர் கோடி அண்டத்தை வந்து கிலோமீட்டர் தள்ளி நம்மளால் பயணிக்க முடியும். இந்த உடலை வந்து துகள்களை மாற்றி ஒளி ரீதியாக கடந்து போயிட்டு
அது அந்த அண்டத்துக்கு மேலே உள்ள ரகசியத்தையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு வந்து இந்த உடம்பு வந்து கூற்றமைப்பாக இருக்கும் பொழுது அது நம்ம அதை கடந்து போக முடியாது. ஆனால் அந்த சித்தர்கள் அந்த சித்துக்கள் வந்து அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இந்த அந்த எப்படி சொல்கிறேன்னா தன்னுடைய ஆன்மா வந்து உணர்ந்து பொழுது நம்மளுடைய உடலுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வந்து வெட்ட வெளியாகி விடுகின்றது. இது எப்படி வந்து இந்த உடல் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த உடல் எப்படி உற்பத்தி ஆகின்றது, இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆகின்றது, அவங்களுக்கு எல்லாமே வந்து தன் அறிவுக்கு அந்த அந்த ஆற்றலுக்கு வந்து தெரிந்து விடுகின்றது. அப்படி என்னென்னா அப்போ என்னென்னா அந்த ஆற்றல் வழியாக அவங்களால் போகவும் முடியும், கடக்கவும் முடியும், செல்லவும் முடியும். அப்படி தான் வந்து ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பல ரகசியங்கள் நமக்கு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக சொல்லணும் அவசியங்களே கிடையாது. ஏன்னா தேவாரம், திருவாசகம், நால்வர் அடிகள் இது எல்லாமே வந்து திருவள்ளுவர் சொல்லாத ரகசியங்களை சொல்லி பார்ப்போம். எல்லாமே வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம அறிவியல் கோட்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து கடந்து போக அறிவியல் வந்து வேணும். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அறிவு அதுவே நமக்கு வந்து ஆபத்தையும் விளைவிக்கின்றது. அன்றைக்கி அறிவியல் இல்லாத காலங்களில் மனுஷன் வந்து 1000 வருஷம் 3000 வருஷம் உயிரோடு இருந்தான்றது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 60 வயசை தாண்டதுக்கு மிக கடினமான ஒரு விஷயங்களாக இருக்கின்றது. அறிவியல் வளர்ந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 250 வருஷத்துக்கு தான் இந்த அறிவியலே வளர்ந்துருக்கு. 200-250 வருஷத்துக்கு நல்ல யோசனை. அது வந்து அற்புதமான ஒரு விஷயம் தான். ஆனால் மனிதனுடைய மூளை இது கம்ப்யூட்டர் நம்ம மூளையோடைய கம்ப்யூட்டர் ஒட்டி அந்த மேட்சஸ் பண்ணி பார்க்கும்போது மூளை வந்து பல லட்சம் கோடியோடைய அணு ஆற்றல்கள் கூடிய விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அந்த மூளை நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து 25% பயன்படுத்துகிறாங்க. சராசரி மனுஷன் 15% வந்து மூளையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லாமே 100% இந்த மூளையோடைய அந்த நியூரான்களை வந்து இயக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ செயல்பாடு ஆற்றல்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் சொல்லும் போது நம்மளுடைய நல்லது கெட்டதை வந்து யோசனை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோதான் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். அதுக்கு போய்ட்டு வந்து நிறைய வந்து உணவை வந்து ஊட்ட முடியாது. அதே போல் தான் வந்து நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன அளவு வேணுமோ அதை தான் நம்ம வந்து கொடுத்தாங்க. என்ன அளவு வேணுமோ நமக்கு சில ரகசியங்கள் வந்து சித்தர்கள் பாடல்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ரகசியங்கள் சித்தர்கள் பாடல்களில் வந்து நம்ம அந்த பரிபூரணத்துக்குள்ளே போகிறதுக்கான ரகசியத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு வந்து தெரியல. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோன்னா குரு வந்து வேணும். அதில் வந்து நல்ல குரு வேணும். எப்படி நல்ல குரு உனக்கு அமைவார் அப்படின்னா நீ செய்யும் அந்த சாதகங்களை பொறுத்து நல்ல குரு அமைவார்கள். உன்னுடைய எண்ண தூய்மைக்கு ஏற்றாற்போல் உன்னுடைய எண்ணங்கள் உண்மையாலுமே தூய்மையாக இருந்து பகவானை அடையணுன்ற அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை கடந்து போவதற்கு ஒரு நல்ல குரு உன்னை தேடி வந்து விடுவார். இது வந்து பகவத்கீதை சொல்லி நீ குருவை தேடி போகிறதுல தேவையில்லை, உன்னை குரு தேடி வந்துடுவார். எப்போனா உன்னுடைய மனம் பியூரிஃபை, அதாவது என்னென்ன தூய்மையாகும் பொழுது குரு கொண்டார். ஆனால் நம்ம இந்த உலக ரீதியான பணம் சம்பாதிக்கிறது, காசு சம்பாதிக்கணும், ஆன்மீக ரீதியாக காசு சம்பாதிக்கணும், நிறைய வந்து ஜனங்களை சேர்த்துக்கணும், நிறைய ஜனங்களை வந்து அடிமையாக்கணும்னு நீ நினைக்கும் பொழுது நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படின்னா இந்த தேவதைகள், துஷ்ட தேவதைகள் வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் வந்து நல்ல தேவதைகளையும் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா அதிலே மாட்டிக்குவாங்க. அவங்க பல ஜென்மங்களாக இருந்தாலும் வந்து அதிலே மாட்டிக்குவாங்க. இப்போ யாருக்குள்ளேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு சில ரகசியங்களை புகுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வரும்பொழுதே நீ அந்த ஆன்மா தாங்கிய ரகசியங்கள் வரும்போது உனக்கு எல்லாமே சொல்லியாச்சு. அதை நீ ஞாபகப்படுத்திக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இவங்க எல்லாமே பாடல்களுடைய சொன்ன ரகசியங்கள் எல்லாமே என்னென்னா உன்னை ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த மேலான நிலைக்கு போயிட்டு இந்த கரைநிலை படும்போது தான் முக்தி நிலை போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா அருள் மனதை கடந்து போகணும், அருள் மனதோடு நின்று விடக்கூடாது, ஆனந்த நிலைக்கு வந்து போகணும். ஆனந்த நிலையில் வந்து சொல்லுன்னா நாம் யார், இந்த உடல் என்னவென்று தெரியாமல் சித்த நிலைக்குள் போய்விடும். அதுதான் வந்து உண்மையான சித்த நிலை. நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு நாமளாம் வந்து அப்படியே சில நேரங்களில் வந்து எப்படின்னா மனம் வந்து அந்த ஆழ்மனதுக்குள்ளே மாட்டுவது உண்டு. அதனால் கவனிக்கணும். இங்கே தான் நம்ம வந்து தவறு ரீதியான விஷயங்கள் என்னென்னா நம்ம ஒரு கற்பனை வந்து கடவுளை வந்து ஒரு கற்பனை கோட்பாட்டுக்குள்ளே அடக்கி விடுகின்றோம். கற்பனை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்ல, அது ஒரு காலங்களில் என்ன ஆகும்னா அந்த கற்பனை ஒரு வடிவமாக்கப்படுகின்றது.
அப்போ எங்கே அந்த வடிவமாக்கப்படுகிறதுனா ஆழ்மனதில் வடிவமாக்கப்படுகின்றது. அப்போ ஆழ்மனதில் நீ என்ன சிந்தனை சதாகாலம் சிந்தனை செய்து கொண்டிருக்க அது உன் கண்முன்னே நின்று விடும். இப்போ என்னென்னா, உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு தெய்வத்தை வணங்குறேன்னா அந்த தெய்வங்கள் வந்து ஆழ்மனதில் உன் கண் முன்னாடி நின்று பேசும். இதை வந்து வள்ளலார் என்ன சொல்கிறேன்னா, இது மாயை கோட்பாடு. மனம் ஆனால் என்னென்னா, மனம் வந்து இந்த நிலைக்கு வந்து போகணும்னு சொல்கிறார் வள்ளலார். என்னென்னா, இந்த மனம் போனோம், ஆனால் அதிலிருந்து மீண்டும் விடுபட வேண்டும் சொல்கிறார். அந்த நிலையில் வந்து மாட்டிக்கூடாது. நிறைய பேர் என்னென்னா, அந்த நிலைகளில் மாட்டிக்கிட்டு அந்த நிலை ஆழ்மனதும் அதை ஒற்றையா போல் அருள்மனதும் ஆழ்மனமும் அருள்மனமும் இணையும் இடங்களில்தான் நம்ம வந்து சின்ன சின்ன சித்துக்கள் வந்து சில பேருக்கு வந்து ஏற்படுவது உண்டு. அது வந்து முழு நிறைவான சித்துக்கள் கிடையாது. ஆழ்மனதும் அருள்மனமும் அந்த இடைப்பட்ட காலங்கள், அந்த இணையிற இடங்கள் ஒரு இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் தான் சின்ன சின்ன சித்துக்கள் வந்து சராசரி மனுஷனுக்கும் ஏற்படும். எப்படின்னா, சராசரியில் அந்த சாதகங்கள் பண்ணி கடந்து போகிறது. நிறைய பேர் என்னென்னா, அந்த அருள் மனதிலே வந்து தங்கி விடுவார்கள். அடுத்த மனதிற்கு வந்து அவங்க வந்து போகவே மாட்டாங்க. அடுத்த மனம்னா ஆனந்த மனதிற்கு வந்து செல்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அருள் மனம்தான் இந்த உலகமயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்கு ஒரு கூட்டத்தையும் சேர்த்துக்கின்னு தனக்கான வந்து செயல்பாடுகளை கொண்டு வருகின்றார்கள். நம்ம அவங்களை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் வந்து மனம் ரீதியாக சூழ்ந்து கொண்டு இருக்கின்றான் இல்லையா? அப்போ யாருக்கிட்ட போவானா, அந்த மாதிரி உள்ள ஆட்கள்கிட்ட தான் போவாங்க. நம்ம அவங்கள வந்து தவறுன்னு சொல்லணும். இப்போ அவங்களும் வந்து புரிதல் நிலைகள் வந்து கிடையாது. அன்றைக்கி சித்தர்கள் நினச்சாங்கன்னா பல கூட்டங்கள் கூட்டி பல பேர் அடிமை ஆக்கிடலாம். யாரும் அந்த மாதிரி பண்ணலை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு இடங்களில் வந்து தூய்மைப்படுத்தி விட்டு அங்கங்கே போயிட்டே இருந்தாங்க. அவ்வளோதான் தன்னை உணர்ந்தவர்கள். ஆனால் காருண்ய சித்தர்கள் வந்து கர்ம சித்தர்கள் வந்து சில இடங்களில் சொல்லிவிட்டு அவங்க கடமை ஆட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் காருண்ய சித்தர்கள் கூட என்னன்னா, கடமைகளை ஆற்றாமல் தனக்குள்ளே வந்து செயல்பாட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, தன் கடமைகள் மீறி வந்து செய்து விடுவார்கள். அதை கர்மவினைக்கு ஏற்றாப்பில் அதில் மாற்றி சுரண்டுகிற கர்ம சித்தர்களும். ஆனால் அதிலிருந்து விடுபடும்போது தான் மேல்நிலைக்கு அடுத்த நிலையான ஆனந்தமயத்திற்கு வந்து செல்ல முடியும். ஆனால் எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே வந்து இப்போ சராசரி மனுஷனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த சாதகனாக இருந்தாலும் சரி, பகவானை கண்டிப்பாக வந்து அந்த ஆனந்தமயத்திற்குள்ளே எல்லாருமே போக முடியும். அது வந்து மாற்றங்களே கிடையாது. ஏன்னா உலகத்தை பகவான் வந்து நம்மளை அனுப்பி வைத்த காரணங்கள் வந்து நம்ம மாட்டின்னு இருக்கோம். அவ்வளோதான். நமக்கு தான் வந்து கால நேரங்கள் இது எல்லாமே உண்டு. பிறவிகள் இது எல்லாமே பகவானுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு நாள் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பகவான் வந்து ஒரு நாள் கூட ஆகலை. இந்த பூமி இந்த உலகங்கள் படைத்து ஒரு நாள் கூட ஆகலை அப்படின்னா பிரம்மாவுடைய இரவு பகல் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். ஆனால் அந்த ஒரு இரவு பகல் என்று எப்படி சொன்னால் மனிதனுக்கு தான் அந்த கால நேரங்கள். இந்த உடலாடு பஞ்சபூதங்கள் செயல்படும் பொழுது இந்த பூமியுடைய சுழற்சி, இதோடைய மாற்றங்கள், இது எல்லாமே நம்மளை வந்து இளமை முதுமை வயதான தோற்றங்கள் ஆகின்றது. ஆனால் ஃபேஸ்ஷிப் அதாவது என்னென்னா, பிரபஞ்சத்தில் நீங்கள் போகும்போது அது வந்து நீங்கள் இளமையாக இருக்கிறீங்க. 25 வயசில் ஒருத்தர் வந்து இங்கேருந்து மேலே போகிறான்னா, ஒரு வருஷத்துக்கு போயிட்டு இங்கே திரும்ப வரும்போது இங்கே 10 வருஷம் 20 வருஷம் தாண்டி போகின்றது. ஆனால் இங்கே உள்ளவனுக்கு வந்து உடல் ரீதியான மாற்றங்களும் மன ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றதுன்னா, இங்கே வந்து அவன் வந்து அனுபவங்கள் அனுபவிக்கின்றான். மனம் ரீதியான கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள். ஆனால் அந்த ட்ராவல் பண்ணுற வந்து அவனுக்கு வந்து ஒரே நோக்கங்கள் மட்டுமே இருக்கும். ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மேலே போகிறான். அந்த நோக்கங்கள் மட்டுமே இருக்குமே தவிர மீதி எந்த அனுபவங்களும் அவங்களுக்கு, நீங்கள் போயிட்டு வர்றவங்களுக்கு எந்த அனுபவங்களும் வந்து இருக்காது. போயிட்டு வந்த அனுபவங்கள் மட்டுமே இருக்கும். அப்போ என்னென்னா, அவங்களுக்கு கூட வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு கால பரிமாற்றங்கள் அதிகமாக இருக்குதுன்னா, இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடலால் செயல்படுகிறது அதிகமாக்கின்றது. மேலே வந்து அதோட தாக்கங்கள் வந்து குறைவாக இருக்கின்றது. ஏன்னா பூமியுடைய சுழற்சி பஞ்சபூதங்கள் இது. ஆனால் இந்த பூமியோட சுழற்சியிலேருந்து கடந்து போகும்போது இந்த பிரபஞ்சத்துடைய அளவு காலங்கள் வெவ்வேறு விதமாக மாறுகின்றது. அப்போ மாறுகின்ற போது அவங்க வந்து வயசாகலை, அந்த இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, திரும்ப நம்ம வந்து இந்த பூமியில் வந்து குள்ளே வந்து போக முடியும். பகவானுடைய சாராம்சமே அதான். பகவான் உன்னை வந்து என்னென்னா, அந்த எப்படின்னா ஒரு நாள் கூட ஆகலை. இப்போ சொல்கிறது என்னென்னா, பகவானுடைய அவனுடைய புக் சாப்பிட்டர்னு வச்சுக்கலாம், புக் வச்சுட்டு இருக்கான். அதில் வந்து ஒரு நாள் கூட இன்னும் ஆகலை. இங்கே வந்து இன்னும் பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனால் கூட அவன் புத்தகத்தில் வந்து அரை நாளோ ஒரு நாளோ அவ்வளோலாம் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று என்னென்னா, ஒரு கதை ஒன்று நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பெண்கள்
போயிட்டு நம்ம வந்து ஒரு வரம் பெற்றுட்டோம் அப்படின்ட்டு நம்ம கடுமையாக தவம் பண்ணோம். அவங்ககிட்ட அவர் வந்து அந்த ட்ராவலேஷன் பண்ணுறதுக்கான அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு பிரம்மா கொடுக்குறாரு. பிரம்மாவை பார்க்கறதுக்கு இவர் இங்கேருந்து வந்து கடந்து போகிறார், போய்கிட்டே இருக்கிறார். போன உடனே ஒரு என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் வந்து போயிட்டு பிரம்மாவை பார்த்துறாரு. போய் பார்த்தோன்னே பிரம்மா அந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து 6 பொண்ணுங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து 6 பொண்ணுங்க கட்டி கொடுக்குறேன், அதனால் எனக்கு எல்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னோடனே பிரம்மா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்னென்னா ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது சொன்னார்னா, நீங்கள் வந்து பல நூற்றாண்டு காலங்கள் ஆகின்றது பூமியில். அவர் சொல்கிறாரு என்ன பல நூற்றாண்டுகள் ஒரு 500 வருஷம் என்ன சொல்லு 500 ஒரு 5000 வருஷம் கூட வச்சிங்களேன். நீ வந்து ஒரு 5000 வருஷம் ஆகுது, கீழே வந்து அப்படியாப்பட்ட சம்பவமே கிடையாமல் போகின்றது. ஏனென்றால் என்னை போல் பல பிரம்மாக்கள் உருவாகி பல உலகங்கள் தோன்றி பல யுகங்கள் அழிந்து விட்டது, நீ வந்து அந்த யுகங்கள்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா. அப்போ நல்லா கவனிங்க, முதல்ல இங்கே பூமியோடைய மாற்றங்களை தான் நம்ம உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் பூமி. அதனால என்னென்னா, இந்த பஞ்சபூதங்களுக்கு உட்படாமல் கடும் தவம் செய்ய வேண்டும், இறைவனை நோக்கி கடும் தவம் செய்ய வேண்டும். அந்த கடும் தவம் செய்யும்போது அந்த ஆனந்த நிலைக்கு நம்ம வந்து போகணும். ஆனந்த நிலை என்றது சாதாரண நிலை கிடையாது, தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ளும் அற்புதமான ஒரு நிலை. அப்போ என்னென்னா, அங்கே வந்து எதுவுமே தோணாது. நல்ல கவனிங்க, உறவு முறைகள், உடல், இரத்த நாளங்கள் இது எதுவுமே தோன்றாமல் அந்த அந்த ஆன்மா வந்து பரிபூரண நிலையாக இருப்பது இது வந்து சொல்லி ஏன்னா அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். இப்போ என்னென்னா, நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, எண்ணங்கள் எப்படி வந்து பதிவாகிறது. நம்ம ஒன்று நினைக்கிறோம், இந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு எண்ணங்களை வந்து நல்லது கெட்டதே நினைக்கும் போது என்னன்னா, நம்மளுடைய கண்கள் வழியாக மனம் செயல்பட்டு திரும்பவும் வந்து இந்த உடல் ரீதியான அந்த எண்ணங்கள் இந்த இடங்களே தங்கி விடுகின்றது. அதனால் நீங்கள் கவனிங்க, இந்த இடங்களே இந்த அட்மாஸ்பியரு இதுன்னா இன்னும் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த இடங்கள் மாற்றங்கள் ஆகலாம். ஆனால் இங்கே அந்த பதிவாக்கப்பட்ட எண்ணங்கள் தெரியுது. அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த காலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்கள் 3ஆக பிரிக்கப்படுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்றது காலங்களே 3ஆக பிரிக்கப்படுகின்றது. காலங்கள் நிறைய பேர் என்ன சொன்னால், கடந்த காலத்துக்கு நம்ம போக முடியும், வருங்காலத்துக்கும் போக முடியும், நிகழ்காலத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஞானிகள் முனிவர்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 காலங்களும் வந்து உணர்ந்தவர்கள் தான். எப்படி அந்த ஃபியூச்சர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா, இங்கே எல்லாமே பதிவாக்கப்பட்டுகின்றது. பதிவுனா அலைகளாக பதிவாக்கின்றது. இந்த எண்ணங்கள் எல்லாமே எல்லா பொருளுமே இங்கே பதிவுகள் இருக்குது. நீங்கள் இந்த நாளில், இந்த வருஷத்தில் இந்த இடங்கள் அப்படியே வந்து இந்த நாளுக்குரிய பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் பதிவாக்கப்படுகின்றது. நான் வந்து இங்கே பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து அடுத்த நம்ம வந்து நம்ம விஷயங்கள்ன்றதுனால கடந்து போயிட்டே இருக்குது. நம்ம உடம்பு தெரியல, பல லட்சம் கோடி அணு மாற்றங்கள் ஏற்பட்டுகின்றது. ஆனால் நமக்கு ஒரே மாதிரி செகண்டுக்குள்ளே வந்து பல லட்சம் கோடி அணுக்களுடைய மாற்றங்கள்னால நம்மளால் வந்து ஏற்கனவே ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து கவனிக்கணும். நல்லா பண்ணால் நம்மளுடைய கண்கள், நம்ம ஒரு பொருள் பார்க்குறோன்னு வச்சுங்களேன், 8 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்ம மூளையில் பதிய வைக்கின்றது. நல்லா கவனிங்க, 8 செகண்டுக்கு மேலே தான் அந்த மூளை இப்போ நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கனால அந்த பொருள் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து மூளைக்கு வந்து வலியுறுத்தி சொல்லி 8 செகண்ட் ஆகும். அப்போனா அந்த 8 செகண்டுக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது, அந்த 8 செகண்டுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க தான் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள். எப்படின்னா சித்துக்களே வந்து அந்த செகண்டுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். நம்ம அந்த சித்துக்கு அப்புறம் போகலாம், இந்த எண்ணங்கள் பதிய வைக்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம அந்த எண்ணங்களை வந்து இங்கே வந்து அப்படியே வந்து பதிவாகின்றது. இப்போ என்னென்னா, ஒரு கோவில் இடம், இப்போ நம்ம ஒரு கோவில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கோவிலில் வந்து பஜனைகள் இது எல்லாமே பதிவாக்கின்னு வச்சுங்களேன், அந்த கோயில் வந்து ஒரு காலங்கள் இல்லாமல் போகுது. ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடங்களில் வந்து கோவிலே இல்லாத போனால், ஆனால் அந்த இடங்கள் கோவில் இருந்ததாக நம்ம ஞானிகள் முனிவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே கோவில் இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து சிவலிங்க வழிபட்ட இடங்கள் அப்படின்ட்டு வந்து எப்படி சொல்ல முடியும்னா, அங்கே இருக்கிற அந்த பதிவு நிலைகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த செயல்படும் பொழுது அந்த எண்ண பதிவு நிலைகளை அங்கே வந்து இப்போ நம்ம நினைக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு பொருள் வந்து அந்த இடங்களில் தன் எண்ணங்களாக பதிவைத்து கொண்டிருக்கின்றது. அந்த பொருளே வந்து எண்ணங்களாக பதிவைத்து கொண்டிருக்கிறது. இந்த செவுரு இருக்குது, இந்த இருக்குது, எல்லாமே
எண்ணங்களாய் மாறி பதிய வைத்து கொண்டு இப்போ நம்ம பார்க்குறத அப்படியே பதிய வச்சு அப்போ என்னென்னா ஃபியூச்சரில் நம்ம வந்து அதாவது என்னென்னா கடந்த காலத்துக்கு வந்து போக முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் போகலாம். ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, முக்காலம் உணர்ந்தவர்கள் 3 காலங்களும் அவங்களால உணர முடியும். ஆனால் அந்த எண்ணங்களை மாற்றங்கள் செய்ய முடியாது. எண்ணங்களா இப்போ எப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து இப்போ வல்லவர் வாழ்ந்த காலங்களில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இந்த தியானம் திருமணம் கடந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுது. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நிகழ்வுகளை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆனால் அங்கே வந்து காட்சி பொருளாக பார்ப்போமே தவிர அதாவது என்னென்னா மெட்டீரியல்ஸாக நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அந்த செயல்பாடு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நடக்கும். அந்த செயல்பாடுகளை நடக்கிறது இருக்கு. ஆனால் காட்சி பொருளாக தான் இருக்கும். இப்போ எப்படி ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒளிபரப்பாயின்னு கட்டாச்சுன்னா நின்றுடும். அப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒளிபரப்பாகின்ற உண்மையான தோற்றங்கள் உண்மையான ஆட்கள் அங்கே வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை. பதியப்பட்ட ஒன்றே வந்து ஒளி ரீதியாக வந்து செயல்படுகின்றார்கள். அதுபோல தான் கடந்த காலத்தில் வந்து பதிவாக்கப்பட்டது. அதில் வந்து நீங்கள் வந்து மாற்றங்களை செய்ய முடியாது. ஆனால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றத அந்த ஞானிகள் முனிவர்கள் சொன்னாங்க. தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை நம்ம வந்து மாற்றங்கள் செய்ய முடியாது. இப்போ அருள்நிலைகளை வந்து சில வாக்குகள் சொல்கிறாங்கல்ல. இப்போ எப்படின்னா ராம்தேவ் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்னென்னா இவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து போயிட்டு வந்து அந்த எண்ணங்களை கேப்சர் பண்ண முடியும். அங்கேயும் வந்து எண்ணங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இங்கே எப்படின்னா இது வந்து ஒரு 50,000 வருஷத்துக்குரிய ஒரு இந்த உலகத்தில் நடக்கணும்னா பகவான் வந்து ஒரு டிசைட் பண்ணி முடிச்சிட்டார். அவருடைய புத்தகத்தில் இது எப்படி நிகழும் அப்படின்றத வந்து ப்ராக்டிக்கலாகவே முடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ என்னென்னா நம்மளால் வந்து அதை போய்ட்டு ஃப்யூச்சரையும் சரி இதுவும் சரி மாற்றங்கள் செய்ய முடியாது. அதை வந்து நம்ம வந்து கவனிக்க தான் முடியும், அவ்வளோதான். ஏன்னா அவர் தான் வந்து டைரக்டர், அவர் தான் எடிட்டர். பகவான் தான் டைரக்டர், எடிட்டர். அவர் தான் வந்து தீர்மானிக்க முடியும். ஆனால் கடந்த காலத்தில் வந்து பகவான் கூட வந்து செயலாக்கத்தை கொண்டு ஆனால் ஃப்யூச்சரில் வந்து எடிட் பண்ண முடியும். அவரால் வந்து சில சேஞ்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பகவானை வந்து நம்ம ஆணித்தரமான எல்லாமே முடிச்சாச்சு. சிம்பிளாக சொன்னால் தலைவிதி பிரகாரம் தான் நம்ம அப்படின்னா பகவானை நம்ம நினைக்கணுன்ற அவசியங்கள் கிடையாது ஃப்யூச்சரில். அதனால தான் என்னென்னா நம்ம அவரை நினைக்கும் போது சில ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆல்டர்னேட் சில சேஞ்சஸ், அதாவது பகவானை சரணாகதி ஆகும்போது ஆல்டர்னேட் சேஞ்சஸ். இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த எண்ணங்கள் பதிய வைத்த எண்ணங்களை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். நாம் ஆதிக்கம் செலுத்த முடியும். இப்போ கடந்த வருங்காலத்தில் வந்து என்ன நடக்க போகுது, பூகம்பமோ இல்லை பூமியோடைய மாற்றங்களோ இல்லை புதிய பரிமாணங்களில் ஒரு மனிதன் உற்பத்தி ஆகின்றானோ இல்லை அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னா நாம் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர ஆனால் இதை நாம் வந்து எப்பயுமே வந்து டைரக்ஷன் பண்ணவே முடியாது. தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட். ஏன்னா நம்மளுடைய எண்ண ஊடுருவல்கள் வந்து ஒரு பொருளை கடந்து போக முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஒளியோடைய தேதி, அதாவது 3 லட்சம் ஒரு ஒளியோடைய ஸ்பீடு சொல்கிறாங்களே, அதை விட 80 லட்சம் ஸ்பீட் நம்மளுடைய எண்ணங்களுக்கு வந்து செயல்படுகின்றது. அப்போ அந்த 80 லட்சத்து வேகத்துடைய ஒரு பொருளுடைய அந்த தன்மைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதை தான் வந்து நம்ம எண்ணங்களுடைய வேகங்கள் அதிகம் நம்ம சொல்கிறாங்க. ஒளியை விட வேகங்கள் அதிகம். அது நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளால் ஒளியை விட பல மடங்கு வேகங்களை நம்மளால் பயணிக்க முடியாமல், ஆனால் உடல் ரீதியான மாற்றங்களோடு நம்ம வந்து அதை வந்து பயணிக்கிறது சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதனால தான் சொல்கிறாங்களே, சொர்க்கத்துக்கு போகிறது இருந்தால் கூட இந்த உடலால் போக முடியாது. அப்படி வந்து போகிறவர் தான் வந்து திருசங்கு என்ன பண்ணோன்னா இந்த உடலோடு மேல் லோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுற சொர்க்கத்துக்கு போகும்போது என்னென்னா அந்த இடங்களில் வந்து அந்த அட்மாஸ்பியர் அவரை வந்து ஒத்துக்கலை, கீழே தள்ளிடுது. அப்போ என்னென்னா அவர் நண்பர் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, அவருடைய நண்பர் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி வந்து நான் சொர்க்கத்துக்கு போனேன், என்னை வந்து இந்திரன் வந்து கீழே தள்ளிட்டான் அப்படின்னா இந்திரனை கேட்டேன், உடலோடு இருக்க பாவவினைகள் சேர்ந்த இந்த உடலை வந்து அந்த இடங்களில் வந்து நாட் அலௌடு அப்படின்னால உடனே இவருக்கு வந்து விஸ்வாமித்திரர் கோபம் வந்து ஒரு திருசங்கு சொர்க்கத்தையே வந்து உற்பத்தி பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு தவ வலிமைக்கு வந்து ஒரு சொர்க்கத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமைகள் இருக்கின்றது. இது வந்து கதைகளாக நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. கதைகளாக எல்லாமே வந்து செயலாக்கக்கூடிய விஷயங்கள். நாம் வந்து முயற்சி கிடையாது. உங்களாலேயும் ஒரு புதிய படைப்பை உற்பத்தி செய்ய முடியும்.
ஆனால் நம்ம வந்து அதுக்கான அட்மாஸ்பியர் நம்ம அதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து செய்வதே கிடையாது. ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறது கிடையாது. நமக்கு எல்லாமே வந்து என்னென்னா பணம், காசு, நல்ல வீடு கட்டணும், மற்றவங்கள மாதிரி காரு, பங்களா எல்லாம் வாழ்ந்துட்டு நீங்கள் எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இப்போ வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி பணம் காசு உள்ளவனை நீ யாருமே நீ வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த காலங்களில் வைடூரங்கள் கிரீடமாக அணிந்த ராஜாக்களெல்லாம் நீ வந்து சொல்ல முடியுமா பாருங்கள். ஆனால் அப்போ வாழ்ந்த வந்து விவேகானந்தர் நம்மளால் சொல்ல முடியுது. பெரிய ஞானிகள், மகான்கள் எல்லாருமே வந்து அந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் இப்பவும் அந்த மாதிரி சித்தர்கள், முனிவர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? எப்படி சொல்ல முடியும்? இன்னமும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லை. ஆனால் அப்போ வாழ்ந்த அந்த பணக்காரனுடைய நம்ம பேரை ஏதாவது சொல்ல முடியுமா? காலம் கடப்பவர்கள் தான் ஞானிகள், சித்தர்கள். பணம் காசுன்னு செகண்டரி. இந்த உலகத்துக்கு வந்து பணம் காசு முக்கியம்தான். ஆனால் அது மட்டும்தான் நம்ம தெரிந்து கொள்ள நிலைகள் வந்து கிடையவே கிடையாது. நீ பகவானை நினைத்து கண்களை மூடி உட்காரும்போது உனக்கு என்ன தேவையோ அவன் நிறைவேற்றி விடுகின்றான். அதுதான் பகவானுடைய பெரிய சாராம்சம். சரி, நம்ம அந்த என்ன பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா நம்ம நினைக்கிறோம் இந்த இடங்களில் நம்ம நினைச்ச நம்ம இந்த காட்சி பொருளை நம்ம ஒரு செகண்டில் வந்து நம்மளுடைய வந்து 90 டிகிரி உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கண்களில் வந்து பதிவாக்கிறது. கண்கள் வழியாக பதிவாக்கி மனம் ரீதியாக செயல்பட்டு காற்று வழியாக இந்த இடங்களுடைய அட்மாஸ்பியரை தனக்குள் தக்க வைத்து கொண்டு இருக்கின்றது. இது எப்படின்னா 8 செகண்டுக்குள்ளே ஒரு பிம்பங்கள் நம்மளுடைய கண்கள் வழியாக 8 செகண்ட் ஆகும். இந்த பதிவாகிறது 8 செகண்டுக்குள்ளே ஆகும். 8 செகண்டுக்கு அப்புறம் பதிவாகப்படும். 8 செகண்ட் ஆச்சுன்னு அந்த கூட்டு சேர்க்கையாக பதிவாகும்போது நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரி ஒரு காட்சி பொருளை பார்த்து கொண்டு இருக்கணும். அந்த 8 செகண்டுக்குள்ளே நம்மளுடைய உடல் மாற்றங்கள் ஆகின்றது. இது வந்து அறிவியலாளர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு அறிவியலாளர் ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா வேறு ஒரு ஸ்டார் உலகத்தில் இருக்கிறவங்க இந்த பூமியை நோக்கி பார்க்கும்போது 600 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இங்கே இருக்கிற பிம்பங்கள் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அப்போ வந்து டைனோசர் வாழ்ந்து அந்த பிம்பத்தை பார்க்க முடியும் இங்கே. ஏன்னா அவங்களுக்கு அந்த காட்சிகள் தான் தென்படும். அந்த ட்ராவலேஷன் சொல்கிறாங்களா அந்த காட்சிகள். அப்போ வந்து நேச்சுரல்ஸ் கிடையாது. இங்கே வாழ்ந்த அந்த அணுத்துகள்கள் அந்த பிம்பமாக காட்சி அளிக்கின்றது. அதை அவங்க கேப்சர் பண்ணும்போது கரைந்து போய்விடும் இல்லை. அதனால தான் நம்ம இங்கேருந்து அங்கேருந்து ஒளி வர்றதுக்கே அந்த நட்சத்திரமே அழிந்து போகின்றது சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒளி நட்சத்திரங்களாக நம்ம இப்போ இந்த கேலக்சியை நம்ம பார்க்கும்போது என்னென்னா அடுத்த கணங்கள் மாறிக்கொண்டு இருப்பதை நம்ம ஒரே நிலைப்பாடுகளாக சமன்பாடுகளாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மாற்றத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். அதனால தான் மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜீவாத்மா பரமாத்மா மாறுகின்றார், பரமாத்மா பரமாத்மா மாறுகின்றார். மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படின்னு ஒரு சாராக கரெக்டாக. இங்கே எல்லா பொருளுமே மாற்றமாகி கொண்டு இருக்கின்றது. நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா அந்த எண்ணங்கள் பதிவு நிலைகள். அப்போ என்னென்னா அதனால தான் நல்ல சிந்தனைகள் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு நம்ம கோவில் குளங்கள் போகணும்? அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் நமக்குள்ள நல்ல எண்ணங்களாய் தூய்மையாய் மாற்றப்படுகின்றது. அங்கே இருக்கிற அப்படியே அந்த அட்மாஸ்பியரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது முழு நிறைவாக்க ஆக்கப்படுகிறது. இப்போ அதுலேயும் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயங்கள் நடக்குது. நம்ம இந்த இடங்களில் நல்ல எண்ணங்கள் ஏற்படுத்துன்னு இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து புரோட்டானோட சக்தி வந்து நமக்கு வந்து நியூட்ரான்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா நெகட்டிவ் சக்தின்னு சொல்கிறோம். நியூட்ரான் சயின்டிஃபிக்காக ஒரு நெகட்டிவ். ஆனால் புரோட்டானை சுற்றி நியூட்ரான்கள் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. புரோட்டானுடைய சக்தி ஆற்றல் பல மடங்கு ஆற்றல். அப்போ என்னென்னா அந்த கோவில்களிலிருந்து புரோட்டான் சக்தி அதிகமாக கிடைக்கின்றது. இங்கே காஸ்மிக் வந்து சொல்கிறாங்க. இறை சக்தி வந்து இப்போ வந்து புரோட்டான் சக்தி வந்து ஹெல்ப் பண்ணுறது. இந்த பாயிண்ட் துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பண்ணுங்க. இந்த உலகம் வந்து பூஜ்ஜியம் தான். பூஜ்ஜிய துகளை எப்படி சொல்கிறோன்னா நம்ம ஒரு சிறு துகள்கள் அந்த குட்டி இந்த பிரபஞ்சமே அந்த லைட்டாக அந்த ஒரு மண்ணை அந்த மண்ணை வந்து பல கோடி லட்சங்களாக பிரிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த பிரபஞ்சமே சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இந்த லைட் தான். அவ்வளோதான். இந்த கேலக்ஸி எல்லா நட்சத்திரங்கள் எல்லாமே ஜஸ்ட்டு இந்த எல்லாமே வெற்றிடங்கள் பூமி ரகசியங்கள். அப்போனா பகவானுடைய அந்த ரகசியங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. நம்ம சின்ன இந்த பூமியில் உள்ள ரகசியத்தை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அதனால் என்னென்னா இப்போ நம்ம அந்த எண்ணங்களுக்கு வந்துடும். எண்ணங்கள் அப்போ என்னென்னா நம்ம நல்ல எண்ணங்கள் நினைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. தூய்மையான
மனது ரீதியாக நல்ல எண்ணங்களை நினைக்கும் போது நல்ல எண்ணங்கள் அட்மாஸ்பியராக நினைக்கும். அப்போ என்னென்னா நம்மளுடைய கூட பழகிறவங்களும் கூட நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களாக பழக ஆரம்பிக்கும். ஏன்னா அதோட ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க. நம்ம அதான் இனத்தோடைய சேர்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல எண்ணங்களாக நிற்கும்போது நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், இவங்க எல்லாமே நம்ம வந்து வாய்ப்பாக அமையும். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை என்றால் அதுக்கேற்றாப்படி தான் அமையும். நல்ல நண்பன் இல்லைன்னா நீ உன்னுடைய எண்ணங்கள் நல்லது நடக்கலைன்னா உனக்குரிய அந்த தீமையான நண்பன் தான் உனக்கு வந்து. ஏன்னா உன்னுடைய எண்ணங்கள் செயல்பாடு. அதனால தான் எண்ணங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்கள் தூய்மையாக வைக்கும்போது மட்டுமே நம் இறைவனை வந்து பார்க்க முடியும். நல்லா சொன்னீங்க. அப்போ எப்படி அந்த எண்ணங்கள் நம்ம தூய்மையாக வைத்துக்கொள்ளணும்னா அதை தான் இறை சாதகங்கள் சொல்கிறோம். நமக்கு அதுதான் கெட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் கிளாஸும். இப்போ நமக்கு எல்லாமே தோணும். கெட்ட எண்ணங்கள் சரி, நல்ல எண்ணங்கள் சரி, கண்டிப்பாக வந்து நமக்கு எண்ணங்களாக தோணும். ஏன்னா அதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும். அதான் அது. இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மனுஷனை வந்து கெடுதல் செய்ய தோணும். ஆனால் அந்த கெடுதல் செய்யணும் தோன்ற எல்லா மனுஷனுக்கும் தோணும். அந்த நேரங்களில் வந்து தோணும். ஆனால் அடுத்த கணம் அவனுடைய நல்ல எண்ணங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணினா நல்ல எண்ணங்கள் வந்து இது தவறு, இது செய்யக்கூடாதுன்னு தன்னை மாற்றிக்கொள்கின்றான். அதுதான் இறைவனுடைய அந்த தாபிக்கங்கள். இறைவனை வந்து நம்ம நெருங்கிறதுக்குரிய தாபிக்கங்கள். இறைவன் நம்ம சில நேரங்களில் வந்து நம்ம கைவிட விட்டு மாட்டோம். நம்ம நல்ல விஷயங்களை அந்த எண்ண பதிவுகளை வந்து நம்ம பார்ப்போம். இந்த சேனலில் வந்து ஓரளவுக்கு முயற்சிக்கின்றோம். உங்களுடைய அன்பு ஆதரவு வந்து எப்படி அது இல்லாமல் இது இந்த சேனல் வந்து நோக்கங்கள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து சம்பாதிக்கணும் இது அப்படின்ற நோக்கங்கள் கிடையாது. ஸோ நம்ம அனுபவித்த அனுபவங்கள் இறைவனுடைய இது நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வெளியில் இருக்கிற நம்ம நிகழ்ச்சிகளையும் நம்ம அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சித்தர்களுடைய ஆலயங்கள், சித்தர்களுடைய சமாதிகள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எடுத்து போகிறதா ஒரு ஐடியாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் தொடர்ந்து